வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம ஒரு சிறப்பு பதிவா அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம். அதாவது தமிழ் மாதத்துல புரட்டாசியும் தமிழ் மாதத்துல புரட்டாசியும் ஐப்பசியும் சேர்ந்து வரக்கூடிய மாதம். இந்த மாதத்துல மிக சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதம் சொன்னாலே எல்லோருக்கும் பெருமாளுடைய ஞாபகம் வரும். அதே சமயத்துல அங்க பிதுர்களினுடைய அதாவது முன்னோர்களினுடைய கடமையை, அதாவது யார் யாருக்கெல்லாம் சாபம் இருக்குதோ, முன்னோர்கள் சாபம் இருக்குதோ, யார் யாரெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருந்திருப்பாங்க, தன்னுடைய பெற்றோர்கள் இறந்தா கூட அந்த நேரத்துல வர முடியாத ஒரு சூழ்நிலை, இல்ல அவங்களால செய்ய முடியாத கர்மாக்களை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலாம் இருந்திருப்பாங்க. அதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகாலயபட்சம்ன்றது இந்த மாதத்துல வருது. இந்த மாதத்துல அது செப்டம்பர் மாதமே ஆரம்பிச்சாச்சு, 18ஆம் தேதி. இந்த மாதத்துல 2ஆம் தேதியோட, அதாவது 2ஆம் தேதி அமாவாசை வருது. அந்த அமாவாசைக்கு பேரு மகாலய அமாவாசைன்னு பேரு. இந்த மாலயபட்சம் 3ஆம் தேதி அக்டோபரோட நிறைவடையுது. இந்த மகாலய அமாவாசையில யார் யாருக்கெல்லாம், எந்த ராசி என்பர்களுக்கு எல்லாருக்கும் தன்னுடைய வீட்டுல ஒரு தோஷங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, இல்ல கர்மால சரியா செய்ய முடியல அப்படின்ற மாதிரி, சில பேருக்கு முன்னோர்கள் சாபம் இருக்கும், பெண் சாபம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுமே சரி, எல்லா ராசி அன்பர்களுமே இந்த மாலையபட்ச அமாவாசை தினத்தன்று நீங்க அந்த ஒரு தர்ப்பணம் மாதிரி பண்ணி, இல்ல ஆற்றங்கரையோரம் ஏதோ ஒரு தானம், வாழைக்காய், அரிசி அந்த மாதிரியான ஒரு பொருட்களை தானம் செய்தாலே உங்களுடைய சாபங்கள் முழுமையாக நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. இந்த அமாவாசை 2/10 அன்னைக்கு வருகின்ற அமாவாசையில ஒரு இன்னும் என்ன அப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிரகணத்தோட வருது. அங்கதான் அந்த கன்னி ராசியில அந்த அமாவாசை வரும்போது அங்கதான் சூரியன், சந்திரன், கேதுன்ற அந்த சர்ப்ப கிரகமும் இருக்கிறதுனால, அந்த கிரகணத்தோட அந்த அமாவாசை வர்றதுனால இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையா இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் வெளியில வரக்கூடாத ஒரு நேரமாக இருக்கும். நம்மளுடைய நாட்டுல தெரியுமா அப்படின்னா அது ரொம்ப அளவுக்கு பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் நம்ம அந்த அனுஷ்டானங்களை அனுசரிக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அடுத்து இந்த அக்டோபர் மாதத்துல நவராத்திரி ஆரம்பிக்குது. 3ஆம் தேதி ஆரம்பிக்குது, பாட்டிமை அன்னைக்கு ஆரம்பிக்குது. நீங்க அமாவாசை அன்னைக்கு இரவு நேரத்திலேயே நீங்க அந்த இதை வச்சுக்கலாம், அதாவது கலசத்தை வச்சு ஆரம்பிக்கலாம். 3ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய அந்த நவராத்திரி ஆகப்பட்டது 11ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு சரஸ்வதி பூஜை வருது. 12ஆம் தேதி 12 அக்டோபர் ஆயுத பூஜை. 13 அக்டோபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நவராத்திரி விழாவாகப்பட்டது நிறைவடையுது. இந்த மாதத்துல கடைசியாக, அதாவது 16/10 அன்னைக்கு உங்களுக்கு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்க சத்யநாராயண பூஜை வழிபாடு பண்றதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் குறைவதற்கு உண்டான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக தான் இந்த மாதங்கள். அம்மனின் அருட்கடாட்சம், அடுத்து பெருமாளின் அருட்கடாட்சம், அடுத்து முன்னோர்களின் சாபம் தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது இந்த அக்டோபர் மாதம். இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, ராசியிலேயே செவ்வாய் பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது, ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறார், ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான். இதுதான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டான அக்டோபர் மாத கிரக அடைவுகள். அக்டோபர் மாதத்தின் முற்பகுதியிலேயே, அதாவது 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் குரு பகவான் வக்ர நிலை அடைகிறார். விரயஸ்தானத்துல இருக்கும்போது அந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வக்ர நிலை அடையும் போது இந்த மாதத்துல தொழில் சம்பந்தமான ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. வேலை வாய்ப்பு சம்பந்தமான நிறைய லாபங்கள், அதாவது வேலை சம்பந்தமாக உங்களுக்கு வருமானங்கள் உயர்வதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல மாத கிரகங்களாகப்பட்ட அந்த புதன், சுக்கிரன், சூரியன், இந்த 3 கிரகங்களும், இந்த புதனாகப்பட்டவர் 2 கட்டங்களாக பெயர்ச்சி ஆகிறார். அதாவது 11ஆம் தேதி அக்டோபர் மாதம் ஒரு பயிற்சி ஆகிறார். அதாவது உங்களுடைய சுகஸ்தானத்திலிருந்து கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு 11ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். 30ஆம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த புதனாகப்பட்டவர் 2 கட்டங்களாக பயிற்சி ஆகிறார். அடுத்து மாத கிரகத்தில் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் 13ஆம் தேதி அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த விருச்சிக
விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து மிகவும் ஒரு முக்கியமான ஒளி கிரகமான அந்த சூரியன் ஆகப்பட்டவர் 17ஆம் தேதி அக்டோபர் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள். இது மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்க போது, அதுவும் போக உங்களுக்கு ஒரு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம். நிறைய ஒரு நவராத்திரி அந்த மாதிரியான சிறப்பு உள்ள தெய்வ வழிபாட்டில் ஒரு சிறப்புள்ள ஒரு மாதமாகவும், அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரார்த்தனைகள்லாம் நம்ம வைக்கிறோமோ அந்த பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்க போகுது. ஏன்னா அந்த புரட்டாசி ஐப்பசி 2 மாதங்கள் வரும்போது இங்க சூரியன் ஆகப்பட்டவர் நீச்சம் அடைகிறார். அந்த ஒளி கிரகம் ஆகப்பட்டது இந்த மாதத்துல அக்டோபர் மாதத்துல நீச்சம் அடையும் போது நமக்கு தேவையான அந்த சில பிரச்சனைகள் இருந்து, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனே அந்த துலாத்துல தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான நேரத்துல அந்த கோச்சார கிரகங்களும் வரும்போது உங்களுக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த அமைப்பாக இருக்கும். அந்த நம்ம ஜாதக ரீதியா கிரகங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி கோச்சார ரீதியாகவும் வரும்போது தான் மிக அதிக அளவு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு சூரியனாகப்பட்டவர் உபஜய ஸ்தானாதிபதி. அவர் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வரார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வரும்போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். கடந்த ஒரு 3 மாதங்களாக இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வேலை இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். இந்த செப்டம்பர் எண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம்லாம் வேலை வாய்ப்புகளே இல்லாமல் இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்குன்னு படிப்புக்குன்னு உகந்த ஒரு வேலையே இல்லை. மிதுன ராசி என்பர்கள் செய்யக்கூடிய திங்க் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய தகுந்த படிப்பிற்கு எந்த விதமான வேலையும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான ஒரு வேலை வாய்ப்புகளும் வருவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த புதனாகப்பட்டவர் அந்த 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். பிற்பகுதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு நகருகிறார். அது சூரியனோடு நகரும் போது சூரியனாகப்பட்டவர் நீச்சமா இருக்கிறார். அதனால உங்களுக்கு சில பேருக்கு தடைகளாக இருந்த சில வேலை வாய்ப்புகள் எல்லாமே இப்போ வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக, வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரிகளால் மேலதிகாரிகளால் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். எப்படியாவது நம்ம இந்த வேலையை விட்டுறோனோ, நமக்கு மேலதிகாரிகளினுடைய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு எண்ணக்கூடிய இந்த மிதுனராசி என்பர்கள் நீங்க தயவு செய்து இந்த வேலையை விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டம் சூரிய நீச்சமா இருக்கிறதுனால அவர்கள் மேலதிகாரிகள் கொடுக்கக்கூடிய அந்த தொந்தரவாகப்பட்டது உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம். அவர்களுடைய பேச்சு உங்களுக்கு எந்த விதத்திலையும் ஆபத்தை தராது, பிரச்சனையை தராது. உங்களை வேலையை விட்டு எடுக்கும் அளவிற்கு அவருக்கு அந்த அதிகாரம் இந்த மாதத்துல இல்லை. அதனால நீங்க மேலதிகாரியை பார்த்து எந்த விதத்திலையும் பயப்பட வேண்டாம் மிதுன ராசி என்பர்கள். அதனால இன்னும் 3 மாதத்திற்கு உங்களுக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய வேலையை விடக்கூடிய அளவிற்கு எந்த விதமான நெருக்கடியும் இல்லை. அதனால தயவு செய்து எல்லோருமே நீங்க பார்க்கக்கூடிய வேலையை தாராளமாக பார்க்கலாம். சில நெருக்கடிகள் உங்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இந்த மிதுன ராசி என்பர்கள் நீங்க இந்த காலகட்டத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனை நல்லா வழிபாடு பண்ணுங்க. மீனாட்சி அம்மனை எந்த அளவுக்கு இந்த காலகட்டம் வழிபாடு பண்றீங்களோ அதுலேயும் நவராத்திரி ஆரம்பிக்கின்ற அந்த 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி இந்த 3 தினத்துல அந்த மீனாட்சி அம்மனை நீங்க எந்த அளவுக்கு வழிபாடு பண்றீங்களோ, அது எந்த அளவுக்கு பிரார்த்தனைகள் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது மிதுன ராசி என்பர்களுக்கு. மிதுன ராசியில தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா நீங்க ஃபினான்ஷியல் அட்வைசரா இருப்பீங்க, இல்லை பேங்கிங்ல இருப்பீங்க, இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய கன்சல்டன்சி ஒரு தொழில் செஞ்சக்கூடிய நபர்களாக தான் இருப்பீங்க. இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நல்ல உயர்வை, உங்களுடைய தொழிலாகப்பட்டது நல்ல ஒரு உயரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் கடனை
கடனை அடைப்பதற்கும் நீங்க சொந்தமாக சொத்துக்களை வாங்குவதற்கும் உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டம் நீங்க ஒரு தன்னம்பிக்கையோட செயல்படுவதற்கும் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் இருந்து வெளிவருவதற்கும், சில பேர் டைவர்ஸ் வாங்கியிருப்பீங்க, அப்படி இருந்தும் மனமாகப்பட்டது உங்களுக்கு கடந்த கால வாழ்க்கையை பற்றியே உங்களுக்கு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. அதிலிருந்துலாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி பெண்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா மறுமணத்திற்காக உங்களை நீங்க தயார்படுத்திட்டு இருப்பீங்க. ஏன்னா முதல் திருமண வாழ்க்கையாகப்பட்டது மிகுந்த ஒரு துயரங்களை கொண்ட வாழ்க்கையாக தான் இருந்திருக்கு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. அதனால இந்த காலகட்டம் மறுமண வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதற்கு ஒரு சாதகமான ஒரு மாதமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு முயற்சிகள்லாம் நீங்க தாராளமா எடுக்கலாம். அது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டிலேவா நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த அக்டோபர் மாதம் மிதுன ராசி பெண்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலனை அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்களும், உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தொழில் ஸ்தாபனத்துக்கெல்லாம் என்ன பேர் வைக்கணும் தெரியாம சில பேர் இப்பதான் புதிதாக தொழில் தொடங்குவீங்க, இந்த மாதத்துலாம் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் தொடங்குறீங்கன்னா அதற்குண்டான உங்க ஜாதகப்படி என்ன பெயர் வச்சுக்கலாம் அப்படின்ற கேட்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.